அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பின் பணிவு எனது அன்பின் தோழமைகளுக்கு, நாங்கள் இன்று உள்ளூராட்சி தேர்தலை எதிர்பார்த்து நிற்கிறோம். மே 6ஆம் தேதி தங்களுடைய முடிவை எடுக்க வேண்டிய தேவையில் ஒவ்வொரு வாக்காளனும் இருக்கிறோம். எனவே இந்த கட்டத்தில் மிக முக்கியமான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிலான நமது ஆட்சி இன்று இந்த நாட்டிலே மிக பெரும் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இளைஞர் யுவதிகள், இளம் குடும்ப தலைவர்கள், தலைவிகள் இன்று நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, கல்வி என்பது மிகவும் பெரும் சுமையாக பெற்றோருக்கு இருக்கிறது என்று ஜனாதிபதி அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார்கள். கல்வி இன்று நமக்கு தெரியும், 5ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவன் மாணவியாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண தரம் படிக்கின்ற ஒரு மாணவன் மாணவியாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்தரம் கற்கின்ற ஒரு மாணவன் மாணவியாக இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்து ஒரு பெருந்தொகை பணத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டிலே நடுத்தர குடும்பங்களால் இது எப்படி சாத்தியமாகும்? வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? எனவேதான் ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவதற்கு உங்களுடைய பொருளாதாரம், நாம் ஈட்டுகின்ற பொருளாதாரத்தை சடுதியாக உயர்த்த முடியாது. நமது செலவுகள் குறைகின்ற பொழுது, செலவை குறைக்கின்ற உபாயங்களை ஒரு அரசாங்கம் கையாளுகின்ற பொழுது, நாம் நமது வாழ்வாதாரத்தையும் கல்வி வேலைகளையும் குழந்தைகளுக்கான ஏனைய செலவினங்களையும் நாங்கள் கவனமாக செய்ய முடியும். அந்த வகையில் தான் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள், கல்வி என்பது பெற்றோருக்கு பெரும் சுமையாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு விளையாட்டாக இருக்கிறது என்று. இந்த நிலைமையை அடுத்த 4 வருடங்கள் மாற்றுகின்ற பொறுப்பை ஜனாதிபதி அவர்கள் கையிலே எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் பல விடயங்கள் இத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. உதாரணமாக, குழந்தைகள் ஒரு சிறந்த வளர்ச்சியை, நோயற்ற குழந்தைகளாக, நன்கு புத்தி கூர்மையுள்ள குழந்தைகளாக வளருவதற்கு அவர்களுக்கு இன்றியமையாததாக அவர்களது உணவு காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக புரத உணவு மிகவும் முக்கியமானது. புரத உணவு என்று சொல்கின்ற போது நமக்கு தெரியும், ஒரு முட்டை என்பது ஒரு சிறந்த புரத உணவாகும். ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு முட்டையை கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு உணவாக காணப்படுகிறது. அந்த வகையில் இன்று 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் விற்ற ஒரு கோழி முட்டை 25 ரூபாய் அளவில் குறைந்திருக்கிறது. இது சாதாரணமாக 40 ரூபாய் விற்ற ஒரு முட்டை 25 ரூபாய் விற்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் செல்ல முடியாது. இதனை நாங்கள் உற்று பார்க்க வேண்டும். புரத உணவின் விலை நன்கு தெளிவாக குறைந்திருக்கிறது. இது நமது குழந்தையின் எதிர்கால வளர்ச்சிக்கும் நோயற்ற வாழ்வுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்வில் அதிகமாக நமது பொருளாதாரத்தை சூறையாடி கொண்டு செல்வதும், நம்மை கடனாளியாக்குவதும், நம்மை எதிர்பாராத பிரச்சனைக்குள் தள்ளி விடுவதும் தான் நோய்கள் வருகின்ற பொழுது அவற்றிற்காக நாங்கள் செலவழிக்கின்ற பெருந்தொகை பணம். அந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கலாம், கடந்த அரசாங்கங்களின் உச்சக்கட்ட ஊழலில் 75,000 ரூபாய் விற்கப்பட்ட புற்றுநோய்க்கான மருந்து ஊசி இன்று நமது அரசாங்கத்திலே 500 ரூபாயாக குறைந்துள்ளது. அது மாத்திரமல்ல, மிகவும் தரமான மருந்து ஊசிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. 75,000 ரூபாய் எங்கே இருக்கிறது? 500 ரூபாய் எங்கே இருக்கிறது? நமக்கு தெரியும், புற்றுநோய் வந்த பொழுது அதற்காக ஒரு ஊசி வாங்குவதற்காக ஒரு வாழ்விலே கடன் வேண்டாதவர்கள் கூட கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான அவமானத்தை தேடித் தருவதற்கு பின்னால் இருந்தது எல்லாம் அரசியல் ஊழல் தான். எனவேதான் அன்புக்குரிய தோழமைகளை, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் நம்முடைய சொந்த வாழ்விலே அக்கறை செலுத்தி இருக்கிறது என்பதை. இந்த ஒரு சிறிய 6 மாத கால இடைவெளியில் மிகச்சிறந்த மாற்றத்தை நமக்கு நம்முடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருந்து நாங்கள் மீனை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக இவ்வளவு காலமும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். முதலாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மேட் இன் ஸ்ரீலங்கா என்று எழுதப்பட்ட டின் மீன்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இது எத்தனை முக்கியமான ஒரு மாற்றம்! ஏனென்றால் கடலை சூழ்ந்து நாங்கள் வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, அதன் பின்னணியிலே நாங்கள் குறிப்பிட வேண்டும், இன்று நாங்கள் மீன் பிடிக்கின்ற அந்த கலங்களுக்கு சாதாரணமாக ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு 25 ரூபாய் அரசாங்கம் மானியம் வழங்குகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 9,000 ரூபாய் மானியம் வழங்குகிறது. இதன் மூலமாக மீனின் விலையும் குறைய வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. முட்டையின் விலை, இறைச்சியின் விலை, மீனின் விலை குறைகின்ற பொழுது நமது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவும், நமக்கு ஆரோக்கியமான உணவும் கிடைக்கிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில்தான் அரசாங்கம் மிகவும் பொறுப்புள்ள ஒரு அரசாங்கமாக, நடுத்தர குடும்பங்களை கவனத்தில் கொண்ட ஒரு அரசாங்கமாக,
ஏழை மக்களின் அவர்களுடைய குழந்தைகளில் கவனமான அக்கறையான ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. நாங்கள் ஊழல் பற்றி பேசுகின்ற பொழுது சில நேரம் புரிந்து கொள்வது கடினமான ஒரு விடயம். ஒரு விடயத்தை சொல்கிறேன். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று கேன்சர் ஊசியிலே இருந்த அந்த ஊழலை நாம் அறிவோம். அதே போன்றுதான் இந்த நாட்டிலே ஹம்மாந்தோட்டையில் ஒரு துறைமுகம் ஹாபர் கட்டப்பட்டது. இதற்காக அரசாங்கம் கடந்த கால மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான அரசாங்கம் 1.38 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றிருந்தது. ஆனால் நடந்தது என்ன? இறுதியிலே அந்த கடனை செலுத்த முடியாமல் நமது அரசாங்கம் அதிலே ஒரு பகுதியை கடனாகவும் 1.12 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அந்த ஹாபரை 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறது. அப்படியாயின் ஏன் ஹாபர் கட்ட வேணும்? நமக்கு எந்த பலனும் இல்லை. நாங்கள் 27.27 பில்லியன் 270 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் கடனாளியாகி இருக்கிறோம். நமது காலி துறைமுகம் அந்த இடம் 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. அப்படியாயின் அடைந்தது என்ன? ஒன்றுமே இல்லை. இப்படித்தான் இந்த நாட்டில் ஊழல் என்பது நம்முடைய வாழ்க்கையை கடுமையாக பாதித்திருக்கிறது. இந்த நாட்டின் சுதந்திரத்தை பாதித்திருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த நாட்டிலே நாங்கள் எமது பொருளாதாரத்தை வளர்த்து எடுப்பதற்கும் நாம் இந்த நாட்டின் பிரஜைகளாக இருந்து இந்த நாட்டிலே நாங்கள் நமது இளைஞர்கள் யுவதிகள் தொழில் செய்வதற்குரிய ஏதுவான சூழலையும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. இதைத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்த 2 வருடங்களில் மாற்றும் என்று நமது தோழர் ஜனாதிபதி அவர்களது தலைமையில் நடக்கின்ற இந்த ஆட்சியிலே IMF குறிப்பிடுகிறது. அந்த மாற்றம் நிகழும் என்று. எனவே நாங்கள் அனைவரும் எதிர்வரும் மே 6ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் திசைகாட்டி சின்னத்திற்கு வாக்களித்து பாராளுமன்றத்தை சுத்தம் செய்தது போல், ஜனாதிபதி பதவியை சுத்தம் செய்தது போல், இந்த உள்ளூராட்சிகளையும் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் கீழ் சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். காத்தான்குடி நகர் சபையின் முதன்மை வேட்பாளர் MM ஃபலுல் ஹக். நன்றி.